الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم الحمد لله புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் நமது உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழித்தடங்களை சற்றும் பிசறாமல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இந்த புனித மிகுந்த ஜும்மாவுடைய நாளில் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தை எதிர்பார்த்து முன்னதாகவே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய ஈடேற்றமும் என்றென்றும் குன்றிடாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையா அல்லாஹ் இந்த புனிதமான ஜும்மாவை நம்மை அடைய செய்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களுக்கு, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களுக்கும், ஒவ்வொரு முஃமினான ஆண்களுக்கும், ஒவ்வொரு முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றான். நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம், சிறிய வயதிலேயே நாம் கற்று இருப்போம். 5 கடமைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். முதல்ல அல்லாஹ் கலிமாவை, 2வது தொழுகையை, 3வது நோன்பை, 4வது ஜக்காத்தை, 5வது ஹஜ். இந்த 5 கடமைகளை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அப்போ வல்ல ரப்புல் ஆலமீன் 5 கடமைகளை கொடுத்த வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான், ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் குர்ஆனில் சூறாவாக கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹு அக்பர். நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த 5 விஷயங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் திருமறையில் சூறாவாக இறக்கியிருக்கின்றான். அதுதான் புனித மிகுந்த ஹஜ் பயணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 கடமைகளை கொடுத்து ஒரே ஒரு கடமையை மிக சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். 13 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஹஜ்ஜை பற்றி கூறியிருக்கின்றான். ஒரு சூறாவை பற்றி குர்ஆன்ல, ஒரு விஷயத்தை பற்றி குர்ஆன்ல சூறாவாக இறக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு மகத்தான ஒரு விஷயம் ஹஜ். அதை எதிர்பார்த்தவர்களாக ஹஜ் செய்பவர்கள் எல்லாம் அந்த நாட்களை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தருணம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான்? அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் இறக்கிய அத்தாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தியாகத்தை உணர்வதற்காக, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தியாகம், ஹாஜரா அம்மையாருடைய தியாகம்,
இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம், டோட்டலா சொல்ல போனா முஸ்லீம்களுடைய தியாகம், எந்த அளவிற்கு அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் எத்தனை நபர்கள் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய மிகப்பெரிய உன்னத பயணம்தான் ஹஜ் யாத்திரை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆயுளில் ஒரு முறையாவது ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இப்போ நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனிதமான இடத்துல சவுதி அரேபியாவில் மக்காலையும் மதீனாவிலையும் வச்சிருக்கிறான். குறிப்பாக ஒரு சில அத்தாட்சிகள் சொல்ல போனா, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு கட்டிடம் எழுப்புறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்டிடத்தை, ஒரு பள்ளிவாசலே எடுத்துக்கிறோமே, ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம அதுக்காக செலவு செய்யறோம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த காலத்துல காபத்துல்லாவை கட்டுவதற்கு கற்கள், மண் எல்லாமே இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி கொண்டிருப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் உயர்வாக காபத்துல்லாவை கட்டுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எட்டல. காபத்துல்லாவை அடுக்கடுக்கா கட்டணும்னு சொன்னா, ஒரு கட்டடத்தை கட்டணும்னு சொன்னா கம்பெல்லாம் வச்சு அழகா கட்டி அதுல ஏறி தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, முடிஞ்சா ஏணி மரத்தை வச்சு ஏறி கட்டுவாங்க. இப்ப காபத்துல்லாவை கட்டுறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதி கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, உயர்த்துவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஒரு உயர்ந்த பொருளும் கிடையாது ஏறி கட்டுறதுக்கு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை இறக்குகின்றான். அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்திலிருந்து ஒரு மாணிக்க கல்லை இறக்குகின்றான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் கட்ட கட்ட அந்த கட்டிடம் உயர உயர அந்த கல்லும் சேர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்ததாம். அல்லாஹ் அக்பர். அதை தான் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மக்காமே இப்ராஹிமை நம்ம பார்க்கணும்னு சொன்னா மக்காவுக்கு போனா மட்டும்தான் பார்க்க முடியும். காபத்துல்லாக்குள்ள போனா மட்டும்தான் பார்க்க முடியும். காபத்துல்லாக்குள்ள யாரெல்லாம் போக முடியும்? அல்லாஹ்வினுடைய அனுமதி, அல்லாஹ்வினுடைய அழைப்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த காபத்துல்லா புனிதம் மிகுந்த அந்த வீட்டில் நுழையவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பில்லாமல் மதீனாவுக்குள் நுழையவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தமும் ஈடேற்றமும் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும். அல்லாஹ் வருடம் வருடம் உம்ரா செய்யக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த காபத்துல்லாவை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இப்போ காபத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இன்னொரு கல்லையும் இறக்கினான் சொர்க்கத்திலிருந்து. சொர்க்கத்திலிருந்து ஒரு கல் இறக்கப்பட்டு அதை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அதை தொடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை இறக்குகின்றான். அதுதான் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான கல். நம்ம காபத்துல்லாவுக்கு போனா அதெல்லாம் பார்க்கலாம். காபாவினுடைய ஒரு மூலையில அது பதிக்கப்பட்டிருக்கும். அதை முத்தமிடுவதற்காக எத்தனை முக்மீன்கள் ஏங்கியிருக்கார்கள் தெரியுமா? முக்மீன்கள் முஸ்லீம்கள் மாத்திரம் கிடையாது, நிறைய நபிமார்கள் ஆசைப்பட்டது, நிறைய நபிமார்கள் அதை தொட்டு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு கல் என்றால், உலகத்திலே இருக்கக்கூடிய கல் என்றால் அது சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட காபத்துல்லாவில் பதிக்கப்பட்ட அந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான கல். அல்லாஹ் அதை தொட்டு முத்தமிடக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எவ்வளவு புனிதமான கல்! அதுவெல்லாம் தான் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பயணம் என்றால் அதுதான் ஹஜ்ஜினுடைய பயணம். அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, ஹஜ்ஜு நம்ம மேல கடமையாயிருச்சு, வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா? வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்டா கிடையாது. ஆயுளில் ஒரு முறையாவது நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அப்போ ஏழ்மையானவங்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் நாங்களும் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்டா பொருளாதார வசதி உடையவர்கள் செஞ்சாலே போதும். ஆனாலும் அதற்கான நீயத்தை நம்ம வைக்கணும். பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ,
இன்னைக்கெல்லாம் கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் ஹஜ் செய்யாம. வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஹஜ் செய்யாம. பணம் காசு இல்லாமல் கிடையாது, அவர்களிடம் பணம் காசு சொத்து சுகம் எல்லாமே இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய அழைப்பு இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய அந்த மகத்தான அழைப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. அப்போ இந்த ஹஜருல் அஸ்வது, அந்த காபத்துல்லாவில் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்காமே இப்ராஹிமில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட மாணிக்கக்கல், அது எல்லாம் விட மிக உன்னதமான ஒரு அத்தாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஒவ்வொருவரும் உம்ராவிற்கு சென்றால் நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நமக்காக கொண்டு வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜம் ஜம் என்று சொல்லக்கூடிய புனிதமான நீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் விட எத்தனை ஊற்று தண்ணீர் இருக்கலாம், எவ்வளவு மினரல் வாட்டர்ஸ் இருக்கலாம், எவ்வளவு மழை தண்ணீர்கள் கொட்டென்று கொட்டலாம், அதுக்கு ஜம்சம் நீர் ஈக்குவலாகவே ஆகாது. அவ்வளவு மகத்தான, இன்று வரையிலும் வற்றா கிணறு என்று பெயர் பெற்ற ஒரு நீர் ஜம்சம் நீர். ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த நீரை ஆராய்ந்து பார்த்து வியந்து போன வரலாறும் இருக்கின்றது. வியப்படைந்தவர்கள் தான் அதிகம். ஆராய்ச்சியாளர்களே வியந்துட்டாங்க, இவ்வளவு புனிதம், இவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த நீர் இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது என்று அதிர்ச்சி அடைந்த ஆராய்ச்சியாளர்கள் அதிகம். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு புனிதமான நீர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களையும் பாலைவனத்தில் விட்டு செல்ல சொன்னான். உங்களுடைய ஈமான பாருங்க. யாராவது கட்டின மனைவிய, பெற்றெடுத்த பிள்ளைய பாலைவன மண்ணில், ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பாலைவன மண்ணில், தண்ணீரே கண்ணால் காண முடியாத ஒரு பாலைவன மண்ணில் கட்டின மனைவியையும் பெற்றெடுத்த பிள்ளையையும் விட்டு செல்வார்களா? இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவருடைய ஈமான நம்ம பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்த பிறகு இஸ்மாயில் அலைஹிவஸல்லத்திற்கு தண்ணீர் தாகம். ஏன்னா பொதுவாக பாலைவனம் சைடெல்லாம் போயிட்டா இந்த வெயில்லையே நமக்கெல்லாம் தண்ணீர் தாகம். அங்கேருந்து லால்கான் பள்ளியிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அந்த தண்ணீர் தாகம் எடுப்பதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளவு இந்த வெயிலையே நம்மளால தாங்க முடியல. அதுக்கிடையில மரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. இந்த வெயிலையே நம்மளால தாங்க முடியல. பாலைவனத்துல சிறியதா ஒரு பச்சை புல் கூட இல்லாத ஒரு மண்ணுல எவ்வளவு தாகம் அடிக்கும். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு தாகம் அடித்தது சின்ன வயது இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஹாஜரா அம்மையார் பார்க்குறாங்க, ஒரு மலையின் மீது ஏறி பார்க்குறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மலையில தண்ணீர் தெரியுது. காணல் நீர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது பார்த்தா தெரியும், கொஞ்சம் தொலைவில் பார்க்கும்போது காணல் நீர் இருக்கும். தண்ணீர் ரோட்ல ஊற்றி கிடக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது பொய்யான நீர். அதுக்கு பேர் காணல் நீர் சொல்லுவாங்க. அது போன்று தெரிகின்றது காணல் நீர், கண்ணீர் தெரிகின்றது ஹாஜரா அம்மையாருடைய கண்ணீர்ல. அப்போ கண்கள்ல, ஹாஜரா அம்மையாருடைய கண்கள்ல இந்த மலையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில பார்த்தோம்னு சொன்னா தண்ணீர் தெரியுது. அந்த மலைக்கு ஓடுறாங்க. அந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சோண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்திற்கு எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகனுடைய வாயில ஊற்றிடலாமான்னு பார்க்குறாங்க ஹாஜரா அம்மையார். இப்போ ஓடுறாங்க, திரும்ப பார்க்குறாங்க, இங்கிருந்து அங்கே பார்க்குறாங்க, அந்த மலையில தண்ணீர் தெரியுது. திரும்பவும் இந்த மலையிலேருந்து இங்கே ஓடுறாங்க, இங்கிருந்து பார்க்கும் பொழுது அங்கே தண்ணீர் தெரியுது. அல்லாஹ்வினுடைய சோதனையை பாருங்க. அப்படியே ஓடுறாங்க ஹாஜரா அம்மையார், ஆனால் தண்ணீர் கிடையாது. இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அழுகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. கொஞ்சம் கண்ணீர் எல்லாம் கிடையாது, அவ்வளவு கத்தி புலம்புறாங்க. தண்ணீர் தாகம் எடுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றெடுத்த வயிறு பத்தி எரிகின்றது, பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க என்னால் இயலவில்லைவே என்று ஹாஜரா அம்மையார் அவர்கள் அழுகின்றார்கள். நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியல. இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கால்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா மணல்ல அடிக்கிறாங்க. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அழுது அடம் பிடிக்கும் போது 2 கால்களையும் உதறுவாங்க. அந்த மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதறும் பொழுது, ஒரு காலில் உதறும் பொழுது மண்ணில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பாலைவன மண்ணிலிருந்து தண்ணீர் வர வைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எவ்வளவு
தண்ணின்னு சொன்னா ஹாஜரா அம்மையார் என்ன பண்றாங்க, மண்ணால அதை அப்படியே அணை கட்டுறாங்க. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் சொல்லுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அன்று ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்றால், ஜம் ஜம்னு அவங்களுடைய பாஷையில நில் நில்லுன்னு அர்த்தம், போதும் நில் என்ற அர்த்தம். அன்று ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்றால் பூமி முழுக்க அந்த தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்குமா. அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றலை பாருங்க, அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்தை பாருங்க. அப்போ அல்லாஹ் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜம்சம், அன்று ஹாஜரா அம்மையார் ஜம்சம் சொன்னதுனால இன்னைக்கு அந்த தண்ணீருடைய பேர் என்ன, ஜம்சம். அப்பேற்பட்ட ஒரு கிணற்றை பார்க்கக்கூடிய ஒரு நசீப் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும், நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் காபத்துல்லாவை இடிச்சு தரமட்டமா ஆக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷத்துல தான் பறக்குறாங்க. பெரிய யானை படையை அழைத்து கொண்டு வருகின்றான் காபத்துல்லாவை அழிப்பதற்காக, இடிப்பதற்காக. ஆபிரகாம் அவர்களோட அந்த மன்னருடைய அந்த யானை படையை அல்லாஹ் எப்படி அழித்தான் தெரியுமா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபாபீல் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன பறவைகளை அனுப்பி அந்த யானை படையை அல்லாஹ் அடித்தொழித்தான். எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னா, வெக்கப்படப்புனா இருக்கும், வைக்கோல் இருக்கும்ல, அந்த வைக்கோல்ல தீ பத்தி எரிஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு அது தரமட்டமா போயிடும். அந்த அளவுக்கு அபாபீல் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் போன்ற பறவைகளை கொண்டு அல்லாஹ் அடித்தொழித்தான். எதை? யானை படையை. யானை படையை ஒரு பறவையால் அழிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த பறவைகளுடைய கால்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சூடான கற்களை கொண்டு அந்த யானைகள் மீது போட வைத்து யானைகளை அடித்து ஒழித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த யானை படை எங்கே அழிந்ததோ அந்த இடத்தை பார்க்க நமக்கெல்லாம் ஆசை இருக்கின்றது என்றால், நாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் அதை பார்க்கலாம், உம்ராவிற்கு சென்றால் அதனை நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கிய சொர்க்கத்து கற்களை பார்க்கலாம் காபத்துல்லாவிலே. அந்த காபத்துல்லாவிலே இருந்து ஹஜருல் அஸ்வத் கல்லிலே நாம் முத்தமிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களும், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரகசியமாக செய்த, கூட்டாக செய்த, பகிரங்கமாக செய்த எல்லா பாவங்களும் அதோடு அழிந்துவிடும். அல்லாஹ் அக்பர். ஒரு ஹஜ், வாழ்நாளில் ஒரு ஹஜ் என்பது எந்த அளவிற்கு ஒரு மகத்தான விஷயம் என்றால், நாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சொன்னா நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்று பிறந்த பாலகனை போல் நாம் ஆகிவிடுவோம். அன்று பிறந்த பாலகன்னா என்ன? நம்ம தாயிடத்திலிருந்து பிறந்திருப்போம்ல, அந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போமா? வயிற்றுல இருந்து பிறந்த அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன பாவம் செஞ்சிருப்போமா? அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அன்று பிறந்த பாலகனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஹஜ்ஜில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். வாழ்நாளில் மரணிப்பதற்குள் ஒரு முறையாவது அந்த காபத்துல்லாவை கண்டு தரிசிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை வாழ்நாளில் ஒரு முறையாவது நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. ஆரம்பத்தில் சொன்னது போல்தான், வசதி வாய்ப்பு என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அழைப்பு நமக்கு இல்லைன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு இல்லைன்னு சொன்னா, மக்காக்குள்ளேயும் நம்மளால நுழைய முடியாது, மதீனாவுக்குள்ளேயும் நுழைய முடியாது. அப்போ ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களாக முயற்சி செய்து செல்கின்றார்களோ இல்லையோ, அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான்.
அல்லாஹு அக்பர். அப்பேற்பட்ட புனிதமான காபத்துல்லாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃபையும் கண்டு தரிசிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் எப்படி நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று வருடம் வருடம் எப்படியாவது உம்ராவிற்கு சென்று அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நடத்திய இடத்தில் அமரக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்ம எப்படி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ அதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவனத்தை நமக்கு அல்லாஹ் இந்த பாவி அடியார்களுக்கு தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனை நமக்கு அதிக அதிகமாக தேவை. இந்த நேரம் ஹஜ்ஜினுடைய காலமாக இருப்பதினால் நாம் நியத்து வைப்பதெல்லாம் ஒரே ஒரு நியத்து தான். இந்த வருடம் இல்லை என்றாலும் அடுத்த வருடம் எப்படியாவது, பொருளாதாரத்தெல்லாம் யோசிக்க கூடாது, என்னிடம் வசதி இல்லை வாய்ப்பில்லை என்பதெல்லாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா யாசகர்களை கூட அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவான். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கணும். அப்பேற்பட்ட பெரும் நாட்டத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவனுடைய அழைப்பை, அவனுடைய பெரும் பொருத்தத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்று லால்கான் மஸ்ஜிதில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க லால்கான் மஸ்ஜிதில். இன்ஷா அல்லாஹ் அனைவருமே கலந்துக்கிறணுங்கிறது அந்த நிர்வாகத்தின் சார்பாக சொன்னது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.